من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل وإذ أوحيت إلى الحواريين أن آمنوا بي وبرسولي اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்முறை திருக்குறானிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார். அந்த வசனம் இன்று தொழுகையில் ஓதி காட்டப்பட்டது. அஸல்லாஹு அன் யஜ்அல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும், உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் இடையே மின்ஹும் மவத்தத்தன், அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அன்பை உண்டாக்கக்கூடும். உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் இடையே அல்லாஹ் அன்பை உண்டாக்கக்கூடும். வல்லாஹு கதீருன், அல்லாஹ் எல்லா சக்தியும் உடையவன். வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் உங்கள் மீது இரக்கமுடையவனாகவும் இருக்கிறார் என்று இந்த தொழுகையிலே ஒரு வசனம் ஓதி காட்டப்பட்டது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் நடுப்புற பகைமைகள் இருக்கிறது. அந்த பகைமைகள் இருந்தாலும் கூட இறைவன் நாடினால் உங்களுக்குள்ள அன்பை ஏற்படுத்தக்கூடும். சமயங்கள்ல மனைவி மேல கோபமா இருப்போம், மனைவி கணவன் மேல கோபமா இருப்பாங்க ஒரு 2 நாள், அப்புறம் அந்த அன்பு பழையபடி வந்துடும். அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில சட்ட சச்சரவுகள் இருக்கும், ஒரு 10 நாள் நீடிக்கும். அதுக்கப்புறம் அந்த அன்பு 2 பேத்துக்கும் வந்துடும். அத்தாவுக்கும் மகனுக்கும் சண்டையா இருக்கும் ஒரு 1 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு சின்னதா உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், எல்லாம் ஒன்று கூடி பழையபடி அன்பாக மாறிடுவோம். இந்த மவத்தத்து, அந்த அன்பு ஏற்படுத்துதல் இருக்குது இல்லையா, அதை அல்லாஹ் தான் ஏற்படுத்துறான். நாமெல்லாம் போன் பண்ணி பேசி கறி வாங்கி கொடுத்து அல்லது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அல்லது அன்பளிப்புகளை அனுப்பி வச்சு நாம அந்த அன்பை மீண்டும் தயார் செய்து கொள்ளவில்லை. அல்லாஹ் தான் அந்த அன்பை ஏற்படுத்தி தருகிறார் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவில இருந்து தாயிஃப்ங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர். இந்த மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுப்புற மக்கால இருந்து ஒரு 80வது கிலோமீட்டர்ல நஜ்துன்னு சொல்லி ஒரு யமாமான்னு சொல்லி ஒரு ஊரு, யமாமான்னு சொல்லி ஒரு ஊரு. இந்த ஊர்ல பனி ஹனீஃப் என்கிற ஒரு கோத்திரத்தார்கள் வாழ்ந்து வந்தார். இவர்கள்ல சுமாமத்து பின் ஆசால், சுமாமத்து பின் உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அந்த ஊர்ல இருந்தார். அந்த யமாமாங்கிற ஊர்ல சுமாமாங்கிற ஒரு தலைவர் இருந்தார், அல்லது அந்த ஊரினுடைய அரசர் என்று சொல்லலாம். இது ஒரு கிராமம். அந்த ஊர்ல கூட ஒரு பெரிய செல்வந்தர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தின பிறகு அவருக்கு இஸ்லாத்து மேல கடுமையான வெறுப்பு. வெறுப்புனா சாதாரணமான வெறுப்பு இல்ல. ஏன்னா அவங்களுடைய கடவுள்களை நபிகள் நாயகம் மறுக்கிறார், அவங்களுடைய கடவுள்களை நபிகள் நாயகம் எதிர்க்கிறார், அவங்களுடைய கடவுள்களை நபிகள் நாயகம் திட்டுகிறார். அதனால் நம்முடைய கடவுளுக்கு ஒரு அவமரியாதையை முகம்மது ஏற்படுத்தி விட்டார். அதனால அந்த முகம்மது எனக்கு பிடிக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முகம்மத எனக்கு பிடிக்காது, அவரை பார்க்கிற இடத்துல நான் வெட்டிடுவேன், குத்திடுவேன். அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் எனக்கு பிடிக்காது, அவர்களையும் நான் வெட்டுவேன் என்று
அவருக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார், இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தார். முஸ்லிம்கள்ல சில பேர் அவர் கொலையும் செஞ்சிருக்கிறார். முஸ்லிம்கள்ல சில பேரை அவர் கொலையும் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியில இஸ்லாத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில நஜிது என்கிற ஒரு ஊருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படை அங்க போகுது. அங்க போயிட்டு அந்த நஜிதினுடைய வெற்றியை பெற்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த யமாமா என்கிற ஊருக்குள்ள பூந்துதான் வராங்க. வரும்போது இந்த சுமாமா இருக்கிறாருல, யமாமா நாட்டினுடைய சுமாமா அரசர், அவரு கொஞ்சம் பஸ்தா போட்டாரு, வேகமா கொஞ்சம் ஆட்டம் ஆடினாரு. எப்படி இந்த நாட்டுக்குள்ள வரலாம் போகலாம் நீங்க என்று அவர் முடிச்சார். அந்த போகிருந்தவர்கள அந்த படையினுடைய தளபதி முகமது பின் சல்மான், முகமது பின் மஸ்லமா என்பவர், அவர் ஆளை கொண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு வந்துட்டார். மதினாக்கே கொண்டு வந்துட்டார். அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஊருக்குள்ள ஆளை பிடிச்சிருந்தோம்னா 10 பேர் வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க, இவர் யார் தெரியுமான்னு சொல்லி எல்லாரும் மீசையும் முறுக்கிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். இந்த முகமது மஸ்லமாங்கிறவரு அன்சாரி. இந்த படையில போனவங்க பெரும்பாலானவங்க அன்சாரி. யாருக்குமே அவர் யாருன்னு தெரியல. மக்காவாசிங்களுக்கு தான் அவரை தெரியும், வியாபாரிகளுக்கு தான் அவரை தெரியும். இழுத்து போட்டு கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க மதினால. வந்து பள்ளிவாசல்ல கட்டி போட்ட பிறகுதான் மக்காவாசிகள் சொல்லுறாங்க, இவரு தாங்க சுமாமத்து பின் உசால் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் யாரு? இஸ்லாத்தினுடைய முக்கியமான எதிரி, பிடிக்கப்பட வேண்டிய எதிரி. பார்க்கிற இடத்துல வெட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக்கொண்டு அல்லது சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர். யாருன்னே தெரியாம கட்டி கொண்டு வந்து தூக்கி கொண்ட பிறகு ஒரு லட்டு தானா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இஸ்லாமியர்களுக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவர் ஒண்ணுமே செய்யல. வெட்டப்பட வேண்டிய அளவுக்கு பெரிய ஒரு விரோதியாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரம் கொண்டு வந்து மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ஒரு தூணுல ஆளை பிடிச்சு கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு அவருக்கு ஒரு ஆளு காவல். என்ன காவல்? அவர் ஏதாவது ஒண்ணுக்கு போகணும்னா அவுத்து விட்டு அழைச்சிட்டு போ, ஒண்ணுக்கு விட்டுட்டு 2க்கு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து ஆளை விட்டு சேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருது. சாப்பிடும் போது ஆளை அவிழ்த்து விட்டு சாப்பிட வச்சு. ஆனா மற்ற நேரங்கள் முழுவதும் இவர் கட்டி போடப்பட்டுதான் கிடக்க வேண்டும். கட்டி போடப்பட்ட நிலையிலேயே இவர் உறங்க வேண்டும். எல்லாமே இவர் கட்டி போட்டுதான். சுய தேவைகளுக்கு மட்டும் இவர் என்ன செய்யலாம்? வெளியே இழுத்துட்டு போகலாம். மற்ற நேரங்கள்லாம் பள்ளிவாசலுக்குள்ளதான் கட்டி போட்டிருக்கணும். சிறைச்சாலையில கொண்டு போய் கட்டுறது இல்ல, பள்ளிவாசலுக்குள்ளதான் அவருக்கு சிறையே. நமக்கு பள்ளிக்கூடமா இருக்கலாம், நமக்கு ஓதுற இடமா இருக்கலாம், திக்ர் செய்யற இடமா இருக்கலாம், நமக்கு தொழும் இடமாக இருக்கலாம். ஆனா அவருக்கு அதான் சிறைச்சாலை. தூண்ல கட்டி போட்டாச்சு, அங்கேயே கிடக்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தினம் தொழுகைக்கு வருவாங்க. வந்த பிறகு இந்த கையா சுமாமா, அவரு பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது அந்த மஸ்ஜித் எல்லா முஸ்லீம்கள் வராங்க, ஆண்கள் வராங்க, பெண்கள் வராங்க, குழந்தைகள் வருது, பெண் குழந்தைகள் வருது, எல்லாம் இமாம் ஜமாத்தோட தொழுகிறாங்க. அந்த காட்சியை அவர் தினம் பார்க்கிறாரு. அங்க ஒரு தீவிரவாத பேச்சு, அங்க ஒரு கெட்ட பேச்சுகள் எதுவுமே இல்லை. பாட்டுக்கு அமைதியா நின்று தொழுதுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க, ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் பண்றாங்க. ஒரு அமல் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு போதனைகள் நடந்துகிட்டு இருக்குது. அவர் அங்க உட்காந்துட்டு பாத்துக்கிட்டு கேட்டுட்டே இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ருக்கு வராங்க. வந்த பிறகு இந்த சுமாமா, என்ன சுமாமா, உன் மனசுல என்ன நினைக்கிற என்று கேட்டாரு. அவர் சொன்னார், வைன் கொண்ட துரிதல் மால ஃபசல் மின்ஹு மா ஷேத. யா ரசூலல்லாஹ், முகமதே, அவர் சொல்றார், முகமதே உங்களுக்கு பணம் வேணும்னா கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். எனக்கு அதுக்கு வரணும்னா என்ன விட்டுடுங்க. இல்ல நீங்களா என்ன மன்னிக்கிறதா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா நீங்க கொலை பண்றதா இருந்தாலும் கொலை பண்ணுங்க, ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் தகுதியான ஆளுதான். ஏன்னா உங்களை சில பேர்த்த நானு கொலை செஞ்சிருக்கிறேன், அதுக்கு நான் தகுதியான ஆளுதான். நீங்க என்ன கொலை பண்றதுனாலும் கொலை பண்ணுங்க என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஆச்சு. 2வது நாள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தரும் ரசூலுல்லாஹ் வந்து அவர்கிட்ட கேட்பார், அம்மா இந்த கசுமாமா என்ன நினைக்கிற? அவரு திரும்ப அதே போலதான் சொல்றாரு. என்ன கொள்றதான் கூலிடுங்க, நான் அதுக்கு தகுதியான ஆளுதான், விட்டுறதான் விட்டுங்க, நீங்க பெரிய மன்னிப்பாளரு, நல்ல மனுஷன், நீங்க என்ன விடுறதா விடலாம், அல்லது உங்க சௌரியம் அப்படின்ட்டாரு. பணம் காசு வேணுமாலும் கேளுங்க, நான் கொடுத்துட்டு என்ன விடுதலை செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹி போயிட்டாங்க. 3வது நாள் வந்தாங்க, மா இந்த சும்மாமா அப்படின்னாங்க. அவர் திரும்ப பழையபடியே 3வது நாள் சொன்னாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது வந்து காலையில் நுகர் தொழுகைக்கு வரும்போது சொன்னது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவரை அவிழ்த்து விடப்பட்டுச்சு. அவரை அவிழ்த்து விட்ட பிறகு அவர் நேரா பக்கத்துல மதினால இருந்த ஒரு காட்டுல கிணத்துல போய் குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு பள்ளியாசலுக்கு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா ஆயிட்டார். முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீமான பிறகு யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு பிடிக்காத முகம் இருந்ததுன்னா அது உங்களுடைய முகமா தான் இருந்தது நேற்று வரையில. ஆனா இன்னைக்கு உலகத்திலே பிடிக்கிற ஒரு முகமா இருந்ததுன்னா அது உங்களுடைய முகம்தான். உலகத்திலேயே நேற்று வரையில எனக்கு பிடிக்காத மார்க்கம் ஒன்று இருந்தது என்றால் அது இஸ்லாம். இன்னைக்கு உலகத்திலேயே எனக்கு பிடித்த மார்க்கம் இருக்கிறது என்றால் அதுதான் இஸ்லாம். உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஊருன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது மதீனா. உலகத்திலேயே எனக்கு இன்னைக்கு பிடிச்ச ஊர் இருக்குதுன்னா அது மதீனா என்று அவர் சொல்கிறார். அவ்வளவு பெரிய மனமாற்றம். ஏன்னா அந்த 3 நாளும் கட்டி போட்டு அங்கேயே கிடக்குறாரா, பாக்குறாரு இந்த குழந்தைங்க வர்றது, பிள்ளைங்க வர்றது, பெரியவங்க தொழுகிறது, அந்த கரீபானவங்க ஏழ்மையான சூழ்நிலையில அந்த மக்கள் வந்து அந்த அல்லாஹ்விடத்தை புலம்புவது, இந்த காட்சிகள்லாம் தினம் பார்த்து 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 என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. எது மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? அந்த மக்களுடைய செயற்பாடு. ஒரு முஸ்லீம்னா எப்படி இருப்பாருங்கிறத 3 நாளா அவங்க 2 பார்த்து இருக்கிறாரு. இதுதான் இஸ்லாமா? இது ஏன் நம்ம எதிர்த்தோம்? இதெல்லாம் அவங்க முழுக்க முழுக்க நல்லதுல சொல்லி தராங்க. ஒரு மனிதனுடைய யதார்த்த வாழ்வியலை தானே கத்துக் கொடுக்குறாங்க. யதார்த்த வாழ்வியல், மனிதனுடைய யதார்த்தமான வாழ்வியலை தானே இங்க சொல்லி தராங்க. என்ன கெட்டது இருக்குது? அவங்க ஒரு நாள் கூட நம்ம வணங்கின தெய்வங்களை ஒரு நாள் கூட அந்த திட்டலையே. அல்லா 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 அல்லான்னு திக்ரு செய்யறமே, இந்த மாதிரி வேற ஒரு தெய்வத்தினுடைய பேரை சொல்லி ஜனாதன் 10 தடவை திட்டுறாங்களா? ஒரு 50 தடவை திட்டுகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஒட்டமே இல்லை. ஆகா இவ்வளவு அருமையா இருக்கிறாங்களே இந்த ஜனங்க என்று அவர்கள் சொல்லி சந்தோஷப்பட்ட ஒரு முஸ்லீம் ஆயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயும் சஹாபாக்கள் கூட அவர் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். ஒரு 10 நாள் 20 நாள். அதுக்கு பிறகு தங்கியிருந்து இஸ்லாத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டார். கற்றுக்கொண்ட பிறகு யார சொல்லலாம், வான உரிதில் உம்ரத ஃபமாதா அஸரா ஃபமாதா தரா, நான் உம்ரா செய்யணும் நான் நாடுறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருவும் அங்கே அழைத்தமீர, போங்க போய் உம்ரா செஞ்சுட்டு போங்க, உங்க ஊருக்கு போயிடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நேரம் அவர் மக்காவுக்கு போனார். மக்காவுல போய் இது ஏறத்தாழ ஒரு ஹிஜ்ரி 6க்கு பிறகு இருக்கலாம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நேரம் மக்காவுக்கு போனாரு. காபத்துல இஸ்லாமிய முறைப்படி தவாப் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சையெல்லாம் செஞ்சுட்டு அவர் அங்க இருக்கும் பொழுது அந்த பக்கமா வந்த யாரோ ஒரு பெரிய எதிரி, யார் இது ரசூல்லா முஸ்லீம்கள் செய்வது போல உம்ரா செய்கிறார், யார் முஸ்லீம்கள் செய்வது போன்று தவாப் செய்கிறார் என்று சொல்லி அவரை அடிக்கவும் சத்தம் போடவும் வந்து 4 அடியும் வச்சுட்டார். ஏன்னா இவரு தனி மனுஷன், அது ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. 4 அடி அடிச்ச உடனே இவரு சரியான கோபம் வந்து அவரை திருப்பி அடிச்சு, இவரை தெரிஞ்ச அந்த சுமாமாவை தெரிந்த சில பேர் ஓடி வந்து 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சு பார்த்தா சுமாமா, இவரையா நீங்க அடிக்கிறீங்க, இவர் யாரு தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த தலைவர் அங்க இருந்த மற்றவர்கள் சொல்கிறார்கள், மக்காவுல வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா, மக்காவுல பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சுமாமா தான் அங்க இருந்து மூட்டையாக கோதுமைகளை அனுப்பி வைப்பார். ஒட்டகம் மக்காவிலையும் கடைசி ஒட்டகம் அங்க எமாமாவிலையும் இருக்குமா. அந்த அளவுக்கு அவரு வாரி வழங்குவார் அந்த மக்களுக்காக. அவ்வளவு பெரிய கொடைவல்ல. அந்த கொடைவல்ல இங்க வச்சு அடின்னு நல்லா அடிச்சுட்டானு மக்காக்காரங்க. இப்ப இவரு சொல்லிட்டாரு, படவா உங்க ஊருக்கு நான் இனிமேல் பட்டு ஒரு கோதுமை கூட அனுப்ப மாட்டேன்டா, என்னை தாண்டி நீங்க எப்படி வியாபார கூட்டங்களை அனுப்பிடுறீங்கன்னு நான் பாத்துறேன்.
எவன் வந்தாலும் இந்த மட்டுக்கு எங்க ஊருக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தம் போட, அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யார் இவருக்கு இருக்க மாதிரி சத்தம் போடுறாருன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூடி பேசி, எப்பா இவருதான்ப்பா எமாமாவுடைய சுமாமா, இவர்தான் ஊரினுடைய தலைவர், இவரையா நீங்க பகிச்சுக்கிட்டீங்க, இதனால நமக்கு பெரும் பிரச்சனை ஏற்படும், நாட்டுல பெரிய கலவரங்கள் ஏற்படும், நம்ம நாட்டுல ஏதாவது சோத்துக்கு தண்ணிக்கு இல்லைன்னா அங்கதான் போய் நிற்போம். ஏன்னா அது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அந்த யமாமா பகுதிங்கிறதும் அந்தாண்ட இருக்கக்கூடிய தாய்ப்பும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எப்பயுமே பசுமையா இருக்கும், எப்பவுமே வருமானம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. இங்க மக்காங்கிறது காஞ்சி போன வறண்ட பகுதி, நிலம் அவ்வளவு பெரிய பாலைவனம், எங்க பார்த்தாலும் மழையும் மணலும் தான் இருக்கும். நம்ம ஊர்ல இப்படி இவர் போட்டு அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனா உங்க ஊருக்கு ஒண்ணும் தரமாட்டேங்கிறத சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாராங்க. காபத்துல்லா இருந்து சத்தியம் செய்தி வந்து சொந்த ஊருக்கு போயிட்டாரு. சொந்த ஊருக்கு போன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடிதமும் எழுதுறாரு. இந்த மாதிரி போன இடத்துல என்ன அவமதிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, நான் வந்து இப்படி சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் கடிதம் எழுதுறார். அதே நேரத்துல இங்க மக்காவாசிகளும் என்ன செஞ்சாங்க, நம்ம சும்மாமாவை பகைச்சுக்கிட்டோம், நாளைக்கு வியாபார கூட்டங்களும் போக முடியாது, அவரும் நல்லது கெட்டது எதுவும் அனுப்ப மாட்டாரு, இது பெரும் பிரச்சனையாக மாறிடும், இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரே வழி, ரசூல்லா கிட்ட நீங்க கொஞ்சம் அவரை பேசுங்க, சுமாமா கிட்ட, சுமாமத் பின் உசால கிட்ட நீங்க பேசுங்க என்று நாம் சொல்லி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி மக்காவாசிகள் ஒரு குழு போட்டு பேசி அங்கிருந்து ஒரு குழுவை ரசூல்லாக்கு அனுப்புறாங்க. இவங்க ஒரு குழுவை மக்கால இருந்து ஒரு குழுவை மதினாக்கு அனுப்புறாங்க. அங்க சுமாமா அங்க இருந்து அவர் யமாமால இருந்து ஒரு கடிதம் எழுதி இங்க அனுப்புறார். ரெண்டும் வந்து சேரக்கூடிய ஒரே நேரமா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, கடிதம் இப்படி வந்திருக்குது, ஆளுங்க இப்படி வந்திருக்கிறாங்க, இதான் விஷயம் என்று புரிந்து கொண்டு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கடிதம் எழுத சொன்னாங்க. சுமாமா உங்களுடைய சத்தியத்தை முறிச்சிருங்க, எதிரிகள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யுங்க என்று மீண்டும் கடிதம் எழுத சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அதே போல இவங்களும் வந்து சொன்னதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் என்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிட்டேன், மதீனா மக்காவாசிகளுக்கு எதுவும் ஏற்படாது, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க என்று ஒரு ஆறுதல் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்ததாக ஒரு நீண்டதொரு வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அந்த மீண்டும் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறேன். அசல்லாக அய்யஜஅல பைனக்கும் ஓ பைனல்லதீன ஆதைத்தும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்களில் பகைமை உள்ளவர்களுக்கும் இடையே மவத்தன், அவனே அன்பை ஏற்படுத்துகிறார். முஸ்லிம்களுக்கும் இந்த சுமாமத் இப்னு உசாலுக்கும் ஏகப்பட்ட பகைமை இருந்துச்சு. பகைமையா உடையவர் உசால், சுமாமத் இப்னு உசால். அன்பு உடையவர்கள் முஸ்லிம்கள். இந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில பிரச்சனையாவே இருந்துச்சு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது யாரு? அல்லாஹ். எப்படி? சுமாமாவுக்கு அன்பை அல்லாஹ் தஆலா தான் கொடுத்தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த அன்பை ஏற்படுத்தக்கூடியவன் நான் தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம சில சந்தர்ப்பங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பாக்குறோம், அன்புங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் ஏற்படுத்துவோம். கல்யாணமாகி ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு மாப்பிள்ளை, ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்ந்து நேத்துதான் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துருப்பாங்க. இது ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க. மறுநாள் காலையில பார்த்தோம்னா மாப்பிள்ளா கிட்ட இந்த பொண்ணு விட்டு கொடுக்காரு புருஷனை, இந்த மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாரு இந்த மாப்பிள்ளை. இந்த பிணைப்பு எங்க இருந்து வந்துச்சு? இந்த அன்பு நேத்து வரையில அந்த மாதிரி இல்லையே. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது இல்ல, பேசிக்கிட்டது இல்ல. மறுநாள் காலையில பார்த்தோம்னா இந்த ஒரு அன்பு மவத்தத்தை ஏற்படுது இல்ல. அத்தை மகளோ மாம மகனோ அல்ல, ஏற்கனவே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தவங்க அல்ல, ஏற்கனவே காதலித்தவர்கள் கல்யாணம் செய்து கொள்ளல, யாருன்னே தெரியாத ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மறுநாள் இருந்து பார்த்தாக்கா இவன் அவனுக்கு அவளுக்காகவும் அவ இவனுக்காகவும் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்காரர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், அவ சாப்பிட்டால வர சொல்லு, ரெண்டு பேரும் நாங்க உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிடுறோம். இந்த பாச பிணைப்பு எங்க இருந்து வருது? ஒரு நாளையில எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு? அல்லாஹு தான் அந்த அன்பை ஏற்படுத்துகிறான். ரெண்டு பேருடைய உள்ளத்திலையும் சுரக்க வைக்கிறான். ஒரு வகையான அன்புங்கிறது இறைவன் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நாமும் கூட அல்லாஹ்ட்ட கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கும் அன்பை எல்லாரும் மேலேயும் உருவாகும்படியான ஒரு சூழலை உருவாக்கி கொடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு சஹாபி வந்து சொல்வாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையை கூப்பிட்டு தூக்கி வச்சு முத்தம் வச்சு கொஞ்சிக்கிட்டு தடவிட்டு தோள் மேல தன்னுடைய பேரனை ஹசன் ஹுசைன்கள் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யார் சொல்லலாம், என்ன பேர பிள்ளைகளோட இப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க? நம்மளாம் யார்? அல்லாஹ்வுக்காக வேண்டி இருப்பவர்கள், தியாகம் செஞ்சுட்டு இருக்கணும். நம்மளாம் எப்படி சூஃபியாக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்று பாசம் நமக்கு இருக்கக்கூடாது அல்லவா? அதானே இஸ்லாம். நீங்க என்ன பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தாரு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு பிள்ளை குட்டி இருக்குதா? இருக்குது. எத்தனை இருக்கு? அதெல்லாம் நிறைய இருக்குது. என்னைக்காவது இப்படி தூக்கி வச்சு கொஞ்சி இருக்கியா? ஆனா ஒரு நாள் உன்னையும் தூக்க மாட்டேன், ஒன்னும் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அல்லாஹ் உன் இதயத்துல அன்பு இல்லாம ஆக்கிட்டானா என் இதயத்திலுமா அன்பு இல்ல, நான் என்ன பண்ண முடியும்? என்ன யார சொல்றீங்க? குழந்தைகளை கொஞ்ச வேண்டும் அப்படின்னாதான் நம்மளுடைய உள்ளத்துல அன்பு சுரக்கும். பால் சுரக்கிற மாதிரி அன்பு சுரக்கும் இல்லையா? அன்பு வேணுமா? இப்ப நான் என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு வந்து அந்த குழந்தைகளை தூக்கி வச்சு கொஞ்சிற அளவுக்கு உனக்கு மனநிலை இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய தலையிலையாவது இப்படி தடவி கொடு, அந்த முடியை இப்படி கோதி கொடு. கோதி கொடுத்தாவது உன்னுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கூடும், சுரக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகள் மேலேயும் பேர பிள்ளைகள் மேலேயும் ரொம்ப பரிவு உள்ளவராக மாறிவிட்டதாக ஹதீஸில் சொல்லி காட்டி. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் வெளியாக அன்பு வேண்டும். அன்பு இல்லாட்டினா இந்த உலகம் வாழ்ந்தது நல்லாவே இருக்காது. ஒரு புலி ஆட்டுக்குட்டியை வளர்க்குது. சில காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம், டிவியில போட்டு காட்டுறோம். புலி ஆட்டுக்குட்டியை வளர்த்துருக்கு. ஒரு இந்த மாதிரி எத்தனையோ காட்சிகள். புலி ஆட்டை திங்கிறதுக்கு தான் பார்க்கும், புலி ஆட்டை திங்கிறதுக்கு தான் பார்க்கும். ஆனா புலி ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்குது. மற்றவங்க யாரும் பக்கத்துல வந்தா விட மாட்டேங்குது. இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் நம்ம பாக்குறோம். அதே போல ஒரு காக்கா என்ன செய்யுது, மீனுக்கு போய் இரை போடுது. அந்த காட்சிகளை நம்ம பாக்குறோம். ஆனா காக்கா மீனை கொத்தி திங்கிறதுக்கு தான் பார்க்கும். இது வந்து அன்பு. அன்புங்கிறது வந்து எந்த வகையில எப்படி இருக்குதுன்னே தெரியாது. ஒரு பூனையை நம்ம அப்படியே சுரண்டி விட்டோம்னா நம்ம வரும்போது போகும்போதெல்லாம் அந்த பூனை வந்துகிட்டு இருக்கு நம்ம மேல. இலவசம் இருக்கிற அந்த பூனை மேல நீங்க 2 தடவை கை வச்சுட்டீங்கன்னா நீங்க அப்புறமேட்டுக்கு வந்து உட்காந்தீங்கன்னா உங்க மடியிலேயே வந்து உட்காந்து அது அன்பை எதிர்பார்க்குது, அன்பை கொடுக்குது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் அது கொடுக்கும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்போடு நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம்மை அன்பை ஏற்படுத்தி தருவானாக, அன்பை சுரக்க செய்வானாக. ஆமீன். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.